அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனன். லெனன், வணக்கம். இதில் எவ்வளவு மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களின் தற்போதைய நிலை என்ன? மேலும் இது தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன? முழு விவரம். நிச்சயமாக அகிலா, நாகை மாவட்டம் நம்பியார் நகர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சந்திரபாபு, சசிகுமார் என்பவருக்கு சொந்தமான 2 படகில் நேற்று மாலை கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். கோடியக்கரைக்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்திய எல்லைக்குள் புகுந்து கடல் கொள்ளையர்கள் கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் சந்திரகுமார் என்பவருக்கு அருவாள் வெட்டு மற்றும் வெடிகுண்டு வீசியும் தாக்குதல் நடத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் சசிகுமார், உதயசங்கர், சிவசங்கர், கிருபா, கமலேஷ், விக்னேஷ், விமல், சுகுமார், திருமுருகன், முருகன், அருண் உள்ளிட்ட 11 மீனவர்கள் கடுமையான காயம்பட்டு தற்போது ஒரத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீனவர்களிடமிருந்து படகின் என்ஜின், ஜிபிஎஸ் கருவி, வாக்கி டாக்கி, வலைகள், பிடித்த மீன்கள், தங்கச்செயின் உள்ளிட்டவைகள் பறித்து சென்றதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதில் மீனவர் சிவசங்கருக்கு இடது கையில் கடுமையான வெட்டு காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது தஞ்சாவூர் மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட ஒரு 11 மீனவர்கள் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்து தற்போது ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தாக்குதல் குறித்து வேதாரண்யம் கடலோர காவல் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக கடல் கொள்ளையர்கள் தமிழக குறிப்பாக நாகப்பட்டினம் மீனவர்கள் மீது கடுமையான தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கிறது. மீனவ கிராமங்களோட ஒரு அச்சத்தையும் ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி லெனன்.